ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 20. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா உட்காந்து மாடியில அழுதுட்டே இருக்காங்க. அப்புறமா முத்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஒரு வழியா மீனாவை சமாதானப்படுத்துறாரு. இந்த மாதிரி நமக்கு திறமை இருந்துச்சுன்னா நம்ம எப்படினாச்சும் முன்னேறலாம். நீ ஏன் இதே நினைச்சு கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ஒரு வழியா சமாதானப்படுத்தி சாப்பாடை ஊட்டி விடுறாரு. காலையில என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து லேட்டா எந்திக்கிறாங்க. இங்க வீட்ல வந்து விஜயா, ரோஹிணி, மனோஜ் எல்லாரும் எந்திரிச்சு, மீனா இன்னும் டீ போட்டு தரல, காஃபி போட்டு தரலன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மீனா மாடியில இருந்து இறங்கி வந்தோனே விஜயா வந்து திட்டுறாங்க. எல்லாரும் வேலைக்கு போகணும்ல. நீ சும்மா தானே இருக்க. ஏன் கிச்சன்ல பாத்திரம் அப்படியே இருக்குது. எல்லாரும் எந்திரிச்சு உனக்காக காத்திருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியா திட்டுறாங்க. இப்போ முத்து வர வந்துடுறாரு. அப்போ முத்து என்ன சொல்றாரு, ஏன்டா உனக்கு டீ வேணா உன் பொண்டாட்டி போட்டு தர மாட்டாரோ, ஏன் பார்லரம்மா நீங்க போட்டு கொடுக்க மாட்டீங்களானோடனே இப்போ இவங்க ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, மனோஜ் கிட்ட, "வா மனோஜ் நம்ம போய் வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஒண்ணும் வீட்ல காஃபி குடிக்க வேணாம்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்ப விஜய் என்ன கேட்குறாங்க, "போதுமா? உனக்கு இப்ப சந்தோஷமா? எல்லார் வேலையும் அவங்கவங்களே செஞ்சுக்கிடட்டும். உனக்கு இப்ப சந்தோஷமா? நீ ஒரு வேலை பார்க்க வேண்டாம்னு" சொல்லிட்டு மீனாவ திட்டுறாங்க. "அப்புறம் எதுக்கு நீ எந்திரிச்சு வந்த?" அப்படின்னு. இப்ப முத்து என்ன சொல்றாரு மீனா கிட்ட, "நீ இரு. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்க்கட்டும்" அப்படின்னோனே, இப்ப மீனா அழுறாங்க. இந்த மாரி, "நான் தானே வீட்ல சும்மா இருக்கேன். நானே எல்லா வேலையும் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு போய் பாத்திரம் கழுவுறாங்க. இப்ப விஜய் அப்படியே இதா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப முத்து போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் வீட்ல நடந்தத போய் சொல்றாரு. இந்த மாரி கடைய எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, "நீ என்ன பண்ண போறன்னோனே?" "அதான் எனக்கும் தெரியல. எதனாச்சும் ஐடியா சொல்லுங்களேன்டா" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஒருத்தரோட ஒய்ஃப் கால் பண்றாங்க. கால் பண்ணி ஏதோ பேசிட்டு வச்சோனே, அவர் வந்து இங்க வந்து புலம்புறாரு. "எல்லாம் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிடுறாடா. ஒரு கர்ச்சீஃப்னா கூட ஆன்லைன்ல வாங்கிக்கிறாங்க. எல்லாம் நம்மகிட்டயா கேட்குறாங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாரு. இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "எனக்கு ஒரு ஐடியா வருதுடா. பேசாம மீனாக்கு இந்த மாரி நடமாடும் பூக்கடைன்னு ஒரு வண்டி வாங்கி குடுத்துட்டா என்ன? வர வ நேர்ல வந்து வாங்க முடியாதவங்க இந்த மாரி கால் பண்ணி ஆர்டர் பண்ணிருவாங்களான்னோனே, நல்ல ஐடியா அப்படின்னோனே, இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க கையில இருக்கிற காசெல்லாம் முத்துக்கு குடுத்து விடுறாங்க. ரூ. 20,000 சேர்த்துடுறாரு முத்து. இப்ப கடைக்கு வண்டி வாங்க போறாரு. அங்க போயிட்டு மீனாக்கு கால் பண்ணி புடிச்ச கலர் கேட்டவுடனே, மீனா வந்து என்ன சாரி வாங்கி என்ன வந்து சமாதானப்படுத்த போறீங்களா? எனக்கென்னா சாரி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மொத கலர சொல்லு மீனா அப்படின்னோனே, இப்ப ஸ்கூட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அண்ணாமலைக்கு கால் பண்ணி அம்மாவை கூட்டிட்டு கீழே வாங்கன்னு சொல்றாரு. அப்புறமா மனோஜுக்கு, அடுத்து ரவிக்கு எல்லாரையும் கீழே வர சொல்றாரு. அடுத்து கடைசியா மீனாக்கு கால் பண்ணி கீழே வர சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட வந்து உன் காசை எடுத்துட்டு போனால, அந்த காசை இப்ப நம்ம திரும்ப வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு அந்த பொண்ணோட போட்டோவை காட்டுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.